திருவருகை காலம் முதலாம் ஞாயிறு, 3ஆம் ஆண்டு. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். புதிய திருவழிபாட்டு 3ஆம் ஆண்டின் முதல் நாளாகிய இன்று நாம் திருவருகை காலத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பிற்கு முன்னுள்ள 4 வாரங்களும் திருவருகை காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவரின் 2ஆம் வருகையை பற்றி சிந்திக்கவும், நமது மீட்புக்காக நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டுமெனவும் இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மண்ணுலகில் நிலவும் குழப்பமும் விண்வெளியில் தோன்றும் அடையாளங்களும் ஆண்டவரின் வருகையை முன்னறிவிக்கும் என இயேசு முன்னறிவித்துள்ளார். ஆண்டவர் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து மன்றாடுபவர்களாய் வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதலாம் வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 14 முதல் 16 வரை. இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 12 முதல் அதிகாரம் 4, 2 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவருக்கொருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 25 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இயேசு அவர்களுக்கு மேலும் ஓர் உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என
நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடி வெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்றார். காலத்தின் அறிகுறிகளை அறிந்து அவற்றை இறை வார்த்தையின் ஒளியில் புரிந்து கொண்டு அப்புரிதலின் அடிப்படையில் தம் வாழ்வை அமைத்துக் கொள்வோர் இயேசுவின் வழியில் நடப்போர் ஆவர். காலத்தின் அறிகுறிகள் என்றால் என்னவென்பதை இயேசு ஓர் உருவகம் வழியாக விளக்குகிறார். அதுவே அத்திமர உவமை என அழைக்கப்படுகிறது. இதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்துள்ளனர். வசந்த காலத்தில் அத்திமரம் தளிரிடுவதை பார்த்ததும் விரைவில் அது காய்த்து பலன் நல்கும் என்பதை மனிதர் அறிந்து கொள்கின்றனர். அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கும்போது அவர்கள் கடவுளாட்சி வருவதை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களை அறிந்து கொள்ளாதது ஏன் என்னும் கேள்வியை இயேசு எழுப்புகிறார். கடவுளாட்சி பற்றி செய்தியை மக்களுக்கு இயேசு அறிவித்தார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். இவ்வாறு நிகழ்ந்த பின்னும் சில மனிதர்கள் கடவுளாட்சி அவர்கள் நடுவே வந்ததை கண்டுகொள்ளவில்லை. உலகமே அழிந்து போனாலும் இயேசு கூறிய வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்பதன் பொருள் என்ன? இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளின் வல்லமையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதை யாராலும் முறியடிக்கவும் இயலாது. இந்நிலையில் உலகமே அழிந்து மாய்ந்து போனாலும் இயேசுவின் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. இயேசுவின் வார்த்தைகள் உண்மையானவை என்பதை இதிலிருந்து அறிகிறோம். கடவுளின் அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இயேசு நம்மை தேடி இவ்வுலகிற்கு வந்தார். இவ்வாறு வந்த இயேசு நமக்காக துன்பங்கள் பல அனுபவித்தார். அவர் அனுபவித்த துன்பங்களை காண்கின்ற நாம் அவருடைய ஆட்சி எந்நாளும் நிலைத்து நிற்பது என்பதை மறந்துவிடலாகாது. அவ்வாறு நிலை பெறுகின்ற ஆட்சியில் துன்பம் என்பது முக்கிய இடம் வகிக்கிறது எனவும் நாம் அறிய வேண்டும். துன்புறுகின்ற மெசியாவாக வந்த இயேசு நமக்கு கடவுளின் அன்பை தம் போதனை வழியாக என்பித்துள்ளார். என்றும் வாழ்கின்ற கடவுளின் வார்த்தையை நமக்கு இயேசு அறிவிப்பதால் அந்த வார்த்தைக்கு முடிவே இராது. அந்த வார்த்தையே நம் வாழ்வுக்கு வழிகாட்டி நம் பாதைக்கு ஒளிவிளக்கு. மனித மொழியில் கடவுளின் வார்த்தையை நமக்கு தருகின்ற திருவிவிலியத்தில் மட்டுமே கடவுளின் வார்த்தை அடங்கியிருப்பதில்லை. மாறாக திருச்சபையின் வாழ்விலும் பணியிலும் இறை வார்த்தையின் எதிரொலிப்பை நாம் கேட்கலாம். அந்த வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி ஒழுகுவது நம் பொறுப்பு. மன்றாடுவோம். இறைவா, எந்நாளும் நிலைத்து நிற்கின்ற உம் வார்த்தையை நாங்கள் பக்தியுடன் கேட்டு நல்வாழ்வு வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன்.